மனித வளம் என்பது இன்றைக்கு மிக மிக மகத்தான வளம். ஏன்னா இன்றைக்கு நிறைய இடங்களில் மனிதர்கள் இல்லாமலேயே எல்லாமே நடத்திடலாம். இப்போ பள்ளிகளில் ஆசிரியர் இல்லாமல் ஆப் வச்சே பாடம் நடத்தலாம். பல தொழிற்சாலைகளில் மனிதர்கள் இல்லாமல் மிஷின்களை வச்சே நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு வந்திருக்கு. ஆனால் நிச்சயமாக இல்லை. மனிதர்கள் மட்டும்தான் எது சரியானது. மிஷினை போட்டு விட்டால் அதுக்கு ஓட தான் தெரியும். எந்த நேரத்தில் எங்கே நிறுத்தணும், எப்போ தேவையானது அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு தெரியாது. எவ்வளோ நேரம் ஒரு மிஷினை கட் பண்ணணும்னா கட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தேவையா தேவையில்லையோ ஆனால் மனிதன் அப்படி இல்லை. இது தேவை, இது தேவையில்லை, இது அந்த மாதிரி சரியான செலவழிக்கக்கூடியவன் மனிதன். அதனால் எல்லா இடங்கள்லையுமே இன்றைக்கு என்ன பெரும்பான்மையான போக்கு, மனிதர்களோட எண்ணிக்கையை குறைச்சிட்டு மிஷின், ரோபோ அந்த மாதிரி ஒரு பார்வை வந்துருச்சு. ஆனால் அப்படி இல்லை. மனிதர்கள் மட்டுமே நிரந்தரமான சோர்ஸ். இன்றைய மண்ணுக்கு இன்றைக்கி விவசாயம் செய்யணும் அப்படின்னா எத்தனை மிஷின் வரலாம். ஆனால் மனிதன் போய் நிற்காமல் ஒரு விவசாயத்தில் நிலம் உழப்படவோ, அந்த டிராக்டரை ஓட்டணும்னாலும் அதுக்கு மனிதன் வேணும். அறுவடை செய்கிற மிஷினை ஓட்டணுன்னாலும் அதுக்கு மனிதன் வேணும். அதை களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்க்கணுன்னாலும் மனுஷன் வேணும். அதை அரிசி ஆக்கணுன்னாலும் மனுஷன் வேணும். அப்போ இன்றைக்கு நாம் உணவு உட்கொள்கிறோம் அப்படின்னா உணவுக்கான அடிப்படை விவசாயம். அந்த விவசாயத்துக்கு இன்றைக்கி மனிதர்களோட தேவை. ஒவ்வொரு தொழிலிலுமே மனிதர்கள் இல்லாத தொழில் என்பது இன்றைக்கு சாத்தியமாகாது. அதனால் இன்றைக்கு மனித வளமே மகத்தான வளம். நம்ம மனித வளத்தை எப்படி காப்பாற்ற போகிறோம்? இன்றைக்கு நோய்களிலிருந்து காப்பாற்ற போகிறோமா, அல்லது அவங்களுடைய கல்வியை கொடுத்து வளர்க்க போகிறோமா? அதுதான் இன்றைய பார்வையாக இருக்கும்.